அகரத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக திருப்பதி ஏழுமலையானுக்கு பல பெயர்கள் உள்ளன. ஒவ்வொரு பெயரும் காரண பெயரே. 7 மலைகளில் திருமால் அருள்பாலிப்பதால் ஏழுமலையான் என்று நாம் கூறுகிறோம். ஏழுமலையானுக்கு வேங்கடாசலம் என்ற பெயரும் உண்டு. இப்பெயர் ஏழுமலையானுக்கு வந்த காரணத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஆந்திர மாநிலம் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ சைலத்தின் மேற்கு பகுதியில் நந்தனபுரம் என்ற ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தை நந்தன் என்ற மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். அந்நாட்டில் மக்கள் அறத்தோடு வாழ்ந்து வந்தனர். 4 வேதங்களையும் கற்றிருந்த ஒரு அந்தணனும் அங்கு வாழ்ந்து வந்தான். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த அந்த அந்தணன் குழந்தையை வேண்டி பல யாகங்களும் பல தவங்களையும் இருந்தான். இதன் விளைவாக அந்த அந்தணனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தவமிருந்து பெற்ற குழந்தைக்கு மாதவன் என பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தான். மாதவன் தன்னுடைய தந்தை போலவே 4 வேதங்களையும் கற்றான். மாதவன் திருமண வயதை அடைந்தான். எனவே அவனுக்கு சந்திரரேகை என்ற பெண்ணை மணமுடித்து வைத்தனர். கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக தங்களுடைய இல்லறத்தை நடத்தினார்கள். ஒரு நாள் கணவனும் மனைவியும் காட்டு வழியே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பெண் நிர்வாணமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளை கண்ட மாதவன் தன் மனைவியை விட்டுவிட்டு அவளுடனேயே சென்று விட்டான். அனைத்து வேதங்களையும் மறந்து தன் மனைவியை விட்டுவிட்டு வழிப்பறி செய்து மற்றொரு பெண்ணுடன் உல்லாசமாக வாழ்ந்து வந்தான். நாளாக நாளாக அவனுக்கு பல நோய்கள் வர ஆரம்பித்தது. இறுதியில் அவனால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மாதவனின் நிலையை கண்ட அந்த பெண் அவனை அப்படியே காட்டில் விட்டு விட்டு சென்று விட்டாள். பல பாவங்களை செய்திருந்த மாதவன் பித்தனாகி பல இடங்களிலும் சுற்றித் திரிந்தான். இறுதியில் சேஷகிரியின் பக்கம் வந்தான். அனந்தனின் வடிவமாகிய சேஷகிரியின் மீது அவனை எறியாமல் நடக்கத் தொடங்கினான். இதனை கண்ட அக்னி தேவன் ஓடி வந்து அவன் கால்களை பற்றியிருந்த அனைத்து பாவங்களையும் பற்றி எரிய செய்தான். இதன் மூலமாக மாதவன் சுய நினைவு பெற்றான். பழைய நினைவுகள் திரும்ப வந்தன. தன்னிலை உணர்ந்தான். சேஷகிரியை பக்தியுடன் வணங்கினான். மறுகணமே அவனின் அனைத்து நோய்களும் நீங்கியது. இதனை கண்ட தேவர்களெல்லாம் அதிசயித்து போனார்கள். மாதவன் இம்மலையின் மீது கால் வைத்த உடனேயே அவனின் பாவங்கள் தொலைந்ததை கண்ட தேவர்களும் முனிவர்களும் இம்மலைக்கு வேங்கடாசலம் என பெயரிட்டனர். வே என்பது மொத்த பாவத்தை குறிப்பது. கட என்பது எரிப்பதனை குறிப்பது. அசலம் என்பது மலையை குறிப்பது. எனவே வேங்கடாசலம் என்பதற்கு அனைத்து பாவங்களையும் சாம்பலாக்கும் மலை என்று பொருள். எனவேதான் திருப்பதி மலைக்கு வேங்கடாசலம் என்ற பெயர் வந்தது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.